வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு 16th பர்த்டேக்கு போட்ட கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கேக்கை எப்படி செய்து நானு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் வாங்க. 6 இன்ச்சில் செய்த சாக்லேட் கேக்கில் 3 லேயர்ஸில் இந்த ஐசிங்கை செய்கிறேன். இப்போ ஃபொண்டன்ட்டுக்கு கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். மார்பிள் எஃபெக்ட் வர்ற மாதிரி தான் இந்த பேட்டர்னை போடுறேன். கேக்குக்கு ஆல்ரெடி சாக்லேட் ஐசிங் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபொண்டன்ட்டை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். சாக்லேட் ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஃபொண்டன்ட்டால் கவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ஃபொண்டன்ட்டால் சாஃப்ட் எட்ஜாக எப்படி கவ் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஃப்ளவர் கட்டரால் ஃபொண்டன்ட்டில் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளவர்ஸுக்குள்ளே பேர்ல் வச்சா பார்க்க அழகாக இருக்கும் தானே, அதால் அந்த ஃப்ளவர்ஸுக்குள்ளே பேர்ல் வைக்கிறேன். இது ஈட்டபிள் எடிபிள் பேர்ல் தான். மெட்டாலிக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணி விட போகிறேன். இது கோல்ட் கலர் பெயிண்ட். ஃபொண்டன்ட்டில் டார்க் கலராக தெரிகிற அலை மாதிரி இருக்கிறதுக்கு தான் பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். இது கோல்ட் எடிபிள் ஃப்ளேக்ஸ். அந்த ஃப்ளேக்ஸையும் இந்த கேக்கில் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். இந்த கோல்ட் எடிபிள் ஃப்ளேக்ஸை நீங்கள் அமேசான்லையும் அல்லது கேக் ஷாப்லையும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ கேக் போல்ஸை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். பிங்க் அண்ட் கோல்ட் கலர் பேர்ல்ஸை வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். ஹேப்பி பர்த்டே கேக் டாப்பரும் வச்சுட்டேன். நம்பர் 16 ஃபொண்டன்ட்டில் செய்து வச்சிருக்கிறேன். இந்த 16 சிலிக்கன் மோல்டில் தான் செய்த நான். இந்த போல்ஸ் கலர் கலராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை வைக்கலாம். இப்போ கோல்ட் கலர் பட்டர்ஃப்ளையை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். அதையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணித்தான் எடுத்தேன் நான். இந்த பட்டர்ஃப்ளையை விரும்பினா ஐசிங்லையும் செய்யலாம். நான் ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சேன் நான். இந்த பட்டர்ஃப்ளையை பறக்கிற மாதிரி அமர்த்தி சேவ் பண்ணி விடணும். மடித்து விட்டால் பறக்கிற மாதிரி நிற்கும். நம்ம கேக் டாப்பருக்கு மேலே இருக்கிற போவுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் பண்ணினா தான் பார்க்க நல்லா இருக்கும். அதால் மெட்டாலிக் சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணி விடுகிறேன். கேக்கில் பெயிண்டிங் செய்யக்கில்ல மெட்டாலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணினீங்களா, இது கேக்கு கண்டு விற்கிற பெயிண்ட் தான். இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை வேண்டி, அதாவது கலரிங் தான், இந்த பெயிண்ட்டை வேண்டி அடிச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வோட்கா மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் எடிபிள் சில்வர் டஸ்ட்டுக்கு இல்லை வோட்கா மிக்ஸ் பண்ணியும் பெயிண்ட் பண்ணலாம். இந்த கேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.